தென்காசியில் கணவர் மீது புகார் கொடுக்க சென்ற பெண்ணை சாதி பெயரை சொல்லி பெண் உதவி ஆய்வாளர் கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜலட்சுமி. இவரது கணவர் நடத்தையில் சந்தேகப்படுவதுடன் ராஜலட்சுமியை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நீதி கேட்டு ராஜலட்சுமி ஆலங்குளம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளார். அப்போது புகாரை விசாரிக்க மறுத்த உதவி பெண் காவல் ஆய்வாளர் தேவி பிரியா சாதி பெயரை குறிப்பிட்டு தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் கடுமையாக தாக்கியதாக ராஜலட்சுமி குற்றம் சாட்டியுள்ளார். நீதி கேட்டு மகளிர் காவல் நிலையம் சென்றால் சாதி பெயரை சொல்லி பெண் காவல் ஆய்வாளர் தாக்கியதாக கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். விசாரிக்கிறது கூப்பிட்டுருந்தாங்க. என்னைய அவங்க கூப்பிடவே இல்லை. அவங்கள தான் கூப்பிட்டு இவங்க எங்கள் வீட்டுக்காரர் தான் எங்களை கூப்பிட்றாங்க. நான் போனேன் சார். போயிட்டு விசாரித்தாங்க. அவங்க பக்கம் உள்ளதை மட்டும் தான் கேட்டாங்க. என் சைடு உள்ளதை கேட்கவே இல்லை சார். நீ நல்லவனை எதுக்கு இங்கே வரப்போகிற? நீ அவங்க கூட வாழ தகுதி இருக்க உனக்கு. இவனை விட்டு உன் தலையை வெட்ட சொல்லியிருக்கணும். நீ குழந்தைங்க நிப்பாட்டி இருக்கக்கூடாது. நீ எல்லாம் ஒரு ஆள், உன் சைஸும் நீ வந்துட்டு அங்கே பெட்டிஷன் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு என்னை அப்படியே கதவுல நெஞ்சில் குத்தி அப்படியே கதவுல சப்பு சப்புன்னு அடிச்சிட்டாங்க சார். செவிட்டில் சின்ன வெளியே போனாயே அப்படின்னு சொல்லி என்னை கையை பிடிச்சி தரத்தானே எடுத்துகிட்டு வந்து என் பெட்டிஷனையும் கிழிச்சு வாசலை விட்டு என்னை வெளியே அனுப்பிட்டாங்க சார். புகார் கொடுக்க சென்ற தங்களை பெண் உதவி ஆய்வாளர் தேவி பிரியா மிக தரக்குறைவாக நடத்தியதாக பாதிக்கப்பட்டவரின் சகோதரி குற்றம் சாட்டினார். மேலும் காவல் நிலையத்தை நம்பி வந்தால் சாதி பெயர் சொல்லி தாக்குவீர்களா எனவும் பாமர மக்களுக்கு உதவாத விடிய அரசு எதற்கு என ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்பினர். நம்ம மகளிர் நம்பி போவோம், நமக்கு நியாயம் கேட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் பெட்டிஷன் கொண்டு கொடுக்க போனேன் சார். நம்பி வந்து நான் நடுத்தரில் நின்னதுதான் சார் மிச்சம். எங்களுக்கு ஒன்று கூட கேட்டு கொடுக்கல. அன்னைக்கு நீ தானே பெரிய யோக்கியத்தில் பெட்டிஷன் கொடுத்துட்டு போனேன். நீ நல்லவளாங்கும் கெட்ட வார்த்தையை அசிங்கமாக பேசினாங்க சார். காற்றை பிடிச்சி முறுக்கி காற்றோடு அடித்து நெஞ்சில் குத்தி இப்படியே மல்லாக்க தள்ளிட்டாங்க சார். இந்த கையெல்லாம் கீச்சிருக்கு சார். எங்கள் அக்காவுக்கு முடியாமல் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கு சார். நெஞ்சில் குத்துனது வலி, மூச்சு உடையே திணறுது சார். எங்கள் உயிருக்கு யார் சார் பாதுகாப்பு? அவங்கள நம்பி தானே சார் நாங்கள் போனோம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் மகளிர் காவல் நிலையமே புகார் கொடுக்க வந்த பெண்ணை தாக்கும் நிலைக்கு விடிய ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் தமிழகத்தில் சாதிய கொடூரங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கண்டுகொள்ளாத விடிய ஆட்சி எப்போது ஒழியும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.